கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஜீவனுள்ள தேவனை மீண்டுமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்போமாக. இதோ இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை நாம் கேட்கிறதற்கு முன்பாக முற்றிலுமாக ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். ஜெபத்திலே நம்மை அர்ப்பணம் செய்யலாம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலே மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதத்திலே நாங்கள் தத்தம் செய்கிறோம். நாங்கள் அற்பர்களும் நீசர்களுமாக இருந்த பொழுதும் உம்முடைய குமாருடைய திரு இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாக எங்களை எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பான மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை போஷிக்கவும் உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு நாங்கள் ஜீவனையும் பலனையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த எளியவனை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். மனுஷர்களாகி நாங்கள் சிறுகும்படியாய் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பக்தியான ஒரு பெற்றோர் இருந்தார்கள். அவர்களுக்கு இரட்டை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த இரண்டு பிள்ளைகளையும் அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக வளர்க்கிறதற்கு ஏதுவாக தேவனிடத்திலே ஆலோசனை பெற்று சிறு வயது துவங்கி அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு ஏற்ற பயத்திலே வளர்க்கிறதற்கு ஏதுவாக இந்த பெற்றோர் முற்பட்டார்கள். அவர்கள் மிகவும் பக்தியுள்ளவர்களாக இருந்தது நிமித்தமாக மற்றவர்கள் எல்லாரும் என்ன நினைத்தார்கள் என்றால், இதோ இந்த ரெண்டு பிள்ளைகளும் தேவ தயவினாலே நன்மைக்கு ஏதுவான காரியங்களை அறிந்து கொள்ளவும் அதே நேரத்திலே தேவனுக்கு சித்தமானதை எப்பொழுதும் செய்வார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் சம்பவித்தது என்ன என்றால், ஒரு மகன் மாத்திரம் அதிலே ஆண்டவருக்கு பயந்து வளர்ந்தான். உகந்ததை அவன் தெரிந்து கொண்டான். அவனுடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் ஜெபத்தோடு செய்கிறதற்கு ஏதுவாக பெற்றோர் கொடுத்த ஆலோசனையிலே நிலைத்திருக்கும்படியாகவும் அதே நேரத்திலே தேவனுடைய சபையிலே போய் போதகர் கற்றுக் கொடுக்கும் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு இதோ நல்ல ஒரு பக்தி உள்ள வாழ்க்கையை அவன் வெளிப்படுத்தி வாழ்ந்தான். ஆனால் இன்னொரு பகுதியிலே அவனோடு பிறந்த அவனுடைய உடன் பிறந்த சகோதரன் இதோ உலகத்தின் மயக்கத்திலே அவன் போய் உலக ஆசாபாசங்களிலும் இச்சைகளிலும் அவன் அகப்பட ஆரம்பித்தான். இந்த பெற்றோருக்கு இது மிகவும் வேதனையாக இருந்தது. ஆனாலும் இந்த பெற்றோர் தொடர்ச்சியாக இவளுடைய ரெண்டு பிள்ளைகளுக்காக ஜெபித்தார்கள். ஆனால் முடிவு என்னவா இருந்தது என்றால், இந்த முதல் மகனை குறித்து பேசினேனே, அவன் ஆண்டவருக்கு பயந்தது மாத்திரமில்லாமல் எதை செய்தாலும் ஜெபத்தோடு அவன் செய்தது நிமித்தமாய் வாழ்க்கையிலே நல்ல தீர்மானங்கள் எடுத்தான். நல்ல ஒரு பெண்மணியை திருமணம் செய்தது மாத்திரமில்லாமல் அவனரை இல்லற வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதே நேரத்திலே தேவனோடு கூட அவனுடைய உறவு ஒவ்வொரு நாளும் அதிகமாக பலப்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் இளையவன் எப்படி ஆனான் என்றால், அவன் வேறு விதமாக வாழ்ந்தான். அவனுக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் அவனுடைய இல்லற வாழ்க்கையிலே அவனுடைய மனைவியோடு அவன் சந்தோஷமாக இல்லை. கொஞ்ச நாட்களிலே பிள்ளைகள் பிறந்தாலும் அந்த பிள்ளைகளும் கீழ்ப்படியாதவர்களாக இதோ அவருடைய பெற்றோருக்கு சொல் கேளாதவர்களாக அவர்கள் வழிவிலகி போனார்கள். இதோ பார்த்த ஊழியக்காரர் மிகவும் வேதனை அடைந்து அந்த பெற்றோரிடத்திலே போய் பேசி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபித்தார். ஆனாலும் இந்த நிஜ அனுபவம் எப்படி முடிந்தது என்றால், இந்த இளைய சகோதரன் இதோ ஆண்டவரிடத்திலே தன்னுடைய உறவை பலப்படுத்தி கொள்ளாமல் போனது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கை கசப்பாக முடிந்தது. அவன் திரும்பி வருகிறதற்கு ஏதுவான எந்த சூழ்நிலையும் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஒரு நிஜ அனுபவத்தை நான் வாசித்தேன். இன்றைக்கு ஏன் இதை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இது ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். அவ்விதமாக நாம் நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்கிறோம்.
ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்பது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால், ஜீவனுள்ள தேவனிடத்திலே எந்த ஒரு தனி மனிதன் தன்னுடைய உறவை பலப்படுத்தி கொண்டு எதை செய்தாலும் தேவனுடைய ஞானத்தோடு செய்கிறதற்கு ஏதுவாக, என் தேவன் என்னிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார், நான் எதை செய்தால் என் தேவன் என்னை அங்கீகரிப்பார், தேவனுடைய பார்வையிலே நான் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டுமே என்றால் என்னுடைய வாழ்க்கை முறை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கவனித்து வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த பூமியில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்பதை வேதாகமத்திலே ஆண்டவர் காண்பிக்கிறார். அதற்கு ஒரு அடையாளமாக முதல் குடும்பத்தை ஆண்டவர் வைக்கிறார். நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஆதாமும் ஏவாளும் ஒரே விசைதான் பாவம் செய்தார்கள். அதற்கு பிற்பாடாக அவர்கள் பாவம் செய்ததாக வேதாகமத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அவர்கள் செய்த அந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாகவே மிகவும் மனக்கசப்பு அடைந்து வேதனை அடைந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த மேன்மையை நாம் இழந்து விட்டோமே, மீண்டுமாக அது நம்முடைய சந்ததிக்கு வர வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு அவர்களுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் ஆண்டவர் துவக்கத்திலே அவர்களுக்கு கொடுத்த 2 ஆண் பிள்ளைகளை குறித்து விரிவாக இன்றைக்கு நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். காயின் என்கின்ற ஒரு முதல் மகனை பெற்றெடுத்த பொழுது ஏவாள் அம்மா தான் பெயர் வைக்கிறாங்க. அவர்கள் எப்பொழுதுமே காரண பெயர்தான் வைப்பார்கள். இது அப்படி காரண பெயர் வைத்த பொழுது காயின் என்கின்ற பெயருக்கான அர்த்தம் என்ன என்று நாம் பார்ப்போமே என்றால், தேவனால் ஒரு மனுஷனை நான் பெற்றெடுத்தேன், அல்லது தேவன் இதோ இந்த மகனை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் வகையிலே காயின் என்று சொல்லி ஏவாள் அம்மா இந்த மூத்த மகனுக்கு பெயரை வைக்கிறார்கள். ஒரு சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை ஒருவேளை இவர்கள் 2 பேரும் இரட்டை பிள்ளையா பிறந்திருக்கணும் என்று சொல்லி. ஆனால் இந்த பெயரை நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அது அவ்விதமாக இல்லை. காயின் என்று பெயரை அவர்கள் சூட்டின பொழுது அந்த அம்மா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது ஆண்டவர் ஆதியாகமம் 3:15 வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, இதோ வெளிப்பட போகிற இரட்சகர் மேசியா வலுசர்பத்தின் தலையை நசுக்குவார், உங்களுடைய வாழ்க்கையின் பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் முடியும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாரே, அந்த பிள்ளையாகத்தான் இந்த பிள்ளை இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முறையையும் அவனுடைய செயல்பாடுகளையும் அவனுடைய குணாதிசயங்களை கவனித்த பொழுது அவன் தேவனுக்கு பயப்படும் பயத்தை தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய சுயபோக்கிலே அவன் போனான். அவன் விரும்பினதை அவன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பிற்பாடாக 2வதாக பிறந்த ஆண் மகனுக்கு ஆபேல் என்று பெயரிட்டார்கள். இந்த ஆபேல் என்றால் ஆங்கிலத்தில் பிரெத், அதாவது வேப்பர், அதை இப்படி கூட சொல்லலாம், மாயை என்று சொல்லலாம். ஏவாள் அம்மா கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உடனடியாக நிறைவேறும், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய இன்னல்கள் எல்லாம் நீங்கும் என்று நினைத்தார்கள். அது சம்பவியாதது நிமித்தமாக இளைய குமாரன் மேல் அவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இதோ மாயை என்று சொல்லி ஒரு பெயரை சூட்டினதாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த 2 பிள்ளைகளை அவர்கள் கவனித்த பொழுது இந்த 2 பிள்ளைகளின் மூலமாக மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நிறைய நேரத்தில் இந்த அனுபவத்தை வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கூட நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடடா என்ன ஏவாள் அம்மா என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு மரத்தில் இருந்த கனியை ஆண்டவர் விலக்கி இருந்தாரு, அதை எடுத்து அவங்க புசிச்சது அவ்வளோ பெரிய ஒரு பாவமா என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவம் எவ்வளவு கொடியது, அதனுடைய உக்கிரகம் எவ்வளவு ஆழமாக கிரியை செய்கிறது என்பதை இந்த முதல் குடும்பத்திலேயே ஆண்டவர் காண்பித்தார். இத முதல் பிறந்த இந்த மகன் காயின் தேவனுக்கு உகந்தவனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவத்தின் உக்கிரகம் பெற்றோரிடத்தில் மாத்திரம் இல்லை, பிறக்கும் பிள்ளைகளிடத்திலும் அது வெளிப்பட்டது. இந்த பலவீனமான ஆதாமின் குணம் பாவத்திற்கு பிற்பாடாக இது அவருடைய பிள்ளைகளுக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த சம்பவத்தை இதோ நாம் கவனிக்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 2 பிள்ளைகளும் தேவனை தொழுது கொள்ளத்தக்கதாக வந்தார்கள். இந்த தொழுகை இதோ மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. இந்த தொழுகையிலே ஆண்டவர் ஏற்கனவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிச்சயமாய் கற்றுக் கொடுத்திருந்தார். அவர்கள் பாவம் செய்து இதோ அவர்கள் மறைந்து கொண்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடின பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமை அழைத்து அவனுடைய நிர்வாணத்தையும் அவனுடைய மனைவியின் நிர்வாணத்தையும் மூடுகிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கு பலியிட்டு, இதோ உங்களுடைய நிர்வாணம் மூடப்படுகிறதற்கு ஏதுவாக இந்த ஆட்டுத்தோல் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறதோ அதே போல இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆதலால் வரப்போகிற மேசியாவாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீர்களே என்றால் மேன்மை இருக்கும் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த ஆதியாகமம் 3:15 மையமாக வைத்துதான் நம்முடைய முழு வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் நாம் வாசிப்போமே என்றால் வரப்போகிற மேசியா எவ்விதமாக பிறப்பார், அவர் எப்படி பிறந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார், அவருடைய பாடு மரணங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய மகிமையான ஒரு பகுதி தான் இந்த பழைய ஏற்பாட்டு பகுதி என்று நாம் பார்க்கிறோம். இதோ இந்த வேதாகமத்தை பெற்ற இதோ தேவனுடைய சந்ததி வரப்போகிற மேசியாவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதற்கு ஏதுவாக இந்த பலிமுறையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இங்கு சம்பவித்தது என்ன என்றால், இவங்க 2 பேருமே வித்தியாசமான காணிக்கையை கொண்டு வந்தார்கள். ஒருவன், அதாவது மூத்தவன், அவன் விவசாயியாக இருந்தது நிமித்தமாக முதற் பலன் நன்றி காணிக்கை என்று அதை சொல்லலாம். இவன் எப்படி கொண்டு வருகிறான்? இவன் இதோ ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றியுள்ள உள்ளத்தோடு கொண்டு வந்தானா அல்லது ஏனோதானோ கொண்டு வந்தானா என்பது நமக்கு அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனால் தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தது மாத்திரம் இல்லாமல் இதோ அவனையும் தேவன் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். இது நிமித்தமாக ஆபேல் இதோ விசுவாசத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி வாழ்ந்தது நிமித்தமாக தூய்மையான குணத்தை ஈவாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஆனால் இதோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை ஆண்டவர் ஏற்கனவே ஆதாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கும் இந்த நியமனம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தோம். இதோ காயின் இரத்தத்தை சிந்துகிறதற்கு ஏதுவான பலியை கொண்டு வராமல் இதோ தன்னை குறித்து அவன் என்ன எண்ணினான் என்றால், நான் ஒரு பாவி அல்ல அல்லது நான் குற்றவாளி அல்ல, எனக்கு ஒரு பலி அவசியம் அல்ல என்று சொல்லி ஒரு விதமான பெருமையோடு அவன் வாழ்ந்தான் என்பதை வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. இங்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார், இதோ நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்டு அவருடைய சித்தத்திற்கு உகந்தார் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்தும் பொழுது இதோ ஆண்டவர் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது இதோ அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தான், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இவன் எப்படி மரித்தான் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதை குறித்து ஒரு ஆத்தர் மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளே ரைட்டர், அதாவது கதைகளை எல்லாம் எழுதக்கூடிய ஒரு மனுஷன் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் குடும்பத்திலேயே அண்ணன் தம்பியை உடனடியாக கொல்லுகிறான் என்றால் இந்த உலகம் ஒரு ஆபத்தான உலகம், மனுஷனுக்கு எதிர்காலமே இல்லை. இதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பார்க்கும்போது இதோ எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் செய்தி, இதோ சகோதரர்கள் மற்றவர்களை அழிக்கிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட நாம் தொலைக்காட்சியிலே ஒரு நியூஸை கேட்டோம். அந்த ஒரு கொடிய நியூஸ். அது என்ன அப்படின்னா,
இதோ ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத இயக்கம் இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் மேல் ஏவுகணைகளை வீசி அதிகமான பெயரை கொலை செய்ய முற்பட்டார்கள். அந்த யுத்தம் துவங்கிவிட்டது. அது எப்பொழுது முடியும் என்று யாருக்குமே தெரியாது. பாருங்கள், முதல் குடும்பத்திலேயே இந்த யுத்தம் துவங்கிவிட்டது. ஆனாலும் இந்த காயினை ஆண்டவர் புறக்கணித்தாரா என்று பார்க்கும் பொழுது இல்லை. இந்த காயினோடும் ஆண்டவர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்னா, ஆண்டவர் காயினை பார்த்து அவனுடைய பலி புறக்கணிக்கப்பட்டதை அவன் எண்ணி அவன் மிகவும் வேதனை அடைந்தது மாத்திரமில்லாமல் அவன் கோபம் அடைந்தான், அவன் ஆக்ரோஷம் அடைந்தான். ஏனென்றால் இதோ என்னுடைய காணிக்கையை ஆண்டவர் நிராகரித்து வைத்து விட்டாரே, இதோ என்னுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது மாத்திரமில்லாமல் என்னோடு கூட எனக்கு பிற்பாடு பிறந்தவனை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறாரே என்கின்ற ஒரு விதமான பொறாமை அவனுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்பொழுது ஆண்டவர் ஆதியாகமம் 4:7 அவனோடு கூட பேசுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீயும் நான் விரும்புகிற பிரகாரமாய் அல்லது தேவன் விரும்புகிற பிரகாரமாய் நன்மை என்னதென்பதை ஆண்டவர் உனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். நீ அதன்படி செய்வாயே என்றால் இதோ எப்படி உன் சகோதரனாகிய ஆபேல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டானோ அதே போல நீயும் மேன்மையை அடைவாய். நிறைய நேரத்தில் மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர், ஒரு சிலரை ஏற்றுக்கொள்ளுகிறார், மற்றவர்களை அவர் புறக்கணிக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த வேதாகம பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது எல்லா மனுஷனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா மனுஷனும் எப்படியாகிலும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் மனுஷன் இதோ தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை தெரிந்தும் தேவனுக்கு எதிராக நிற்கும் பொழுதுதான் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிறது. இது ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக இவனும் பாவ நிவாரண பலியை கொண்டு வந்திருப்பானே என்றால் தேவனுடைய பார்வையிலே இவன் அங்கீகரிக்கப்பட்டிருப்பான். ஆனால் காயினால் அதை செய்ய முடியல. ஏன் அப்படின்னா, நான் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கணுமா என்று அவனுடைய மனதிலே ஓடினது. அதை நான் செய்ய முடியாது என்று சொல்லி பிற்பாடு சம்பவித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இவன் போய் அவனுடைய இளைய சகோதரனோடு பேசினது மாத்திரம் இல்லாமல் இதோ இவன் ஆக்ரோஷம் அடைந்து அவனை கொலை செய்தான். அவன் எவ்விதமாக கொலை செய்யப்பட்டான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காயினோ ஒரு பயங்கரமான ஒரு கொலைபாதகனாக, தி ஃபர்ஸ்ட் மர்டரர், வேதாகமத்திலே முதலாக கொலை செய்த ஒரு புருஷன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே சபைக்கு போகிறோம், ஆண்டவரை நாம் தேடுகிறோம், ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் நம்மை காட்டிலும் இதோ நமக்கு பிற்பாடு வந்தவர்கள் சபையிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை வாங்கி தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய நேரத்தில் நமக்கு பின்னாடி வந்தவங்க பாருங்க, அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, இதோ எனக்கு குறைந்த சம்பளம் தான், ஆனால் இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி இந்துவாக தான் இருந்தான், திடீர்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் அடிப்படையில் வந்ததும் உடனே ஆண்டவர் இவனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டாரே என்று சொல்லி பொறாமையும் எரிச்சலும் அடைகிறோமா? அப்படி என்றால் காயினின் ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் எதையாச்சும் காயின்ட்டு எடுத்துட்டாரா? காயின்ட்டு எடுத்து ஆபேலே நீ வைத்துக்கொள் என்று சொல்லி சொன்னாரோ? இல்லை. ஆண்டவர் அவனை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்ததை காயினால் பொறுக்க முடியவில்லை. இங்குதான் நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் கவனிக்கிறார். தேவனுக்கு உகந்ததை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆனால் நாம் கீழ்ப்படியாமல் இதோ தேவனுக்கு சித்தமில்லாததை நாம் செய்ய முற்படும் பொழுது இதோ நம்முடைய வாழ்க்கையும் இந்த காயினுடைய வாழ்க்கையை போலதான் இதோ ஒரு வறட்சியான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அதே ஆதியாகமம் 4:9 வாசிக்கும் பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ.
இங்கு ஆண்டவர் ஒரு கேள்வி அவனிடத்திலே கேட்கும் பொழுது இவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு, ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், அவனை நான் கொலை செய்து விட்டேன் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்திருப்பானே என்றால் நிச்சயமாக இதோ இவன் அங்கீகரிக்கப்பட்டிருப்பான். சரி, இப்போ ஒரு கொலை செஞ்சிட்டான், அப்பயாச்சும் அவன் உணர்ந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, இதோ நான் ஒரு பலியை கொண்டு வந்து பாவ நிவாரண பலியாக நான் செலுத்துகிறேன், எனக்காக வரப்போகிற மேசியாவால் தான் எனக்கு ரட்சிப்பு உண்டு, இதோ நான் உணராதவனாய் இருந்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனை கொன்ற பிற்பாடாகிலும் அவன் ஒரு பலியை கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே பாவ நிவார்த்திக்காக அவன் பலி செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவன் அவிதமாக செய்யாமல் தேவனுக்கு விரோதமாக பேசினான். ஒரு கேள்வி கேட்கிறான், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? அவனை நான் பார்த்துட்டே இருக்கணுமா? அவனை பார்க்கிறதற்காக எனக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா ஒரு பரியாசமான ஒரு வார்த்தை. இதில் என்ன நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், தேவ பயம் இல்லாமல் சத்ருவின் ஆவியினால் ஏவப்படும் பொழுது தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறோம். இதோ நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். இங்கே கூட ஆண்டவர் என்ன செய்தாரு? இதோ காயினிடத்திலே ஆண்டவர் பேசினார், என்னுடைய ஞானத்தை நீ ஏற்றுக்கொள், நான் சொல்லுகிற பிரகாரமாய் நீ நடப்பாய் என்றால் உன் வாழ்க்கையும் செம்மையாக இருக்கும், உன் சகோதரனைப் போல நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? மனுஷர்களாகிய நம்மிடத்திலே நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவர் காயின்ட்டி அதையும் சொல்றார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? என்னுடைய பார்வையிலே நீயும் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருப்பாய், உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் பேசினார். ஆனால் இந்த மனுஷன் அதை குறித்தெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னுடைய சகோதரனையே கொலை செய்து விட்டேனே என்கின்ற கொஞ்சம் கூட மனவேதனை இல்லாமல் இதோ எதிர்த்து பேசினது நிமித்தமாக ஆண்டவர் இப்பொழுது அவனை பார்த்து சொல்றாரு, இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பார். முன்னாடி அப்பாவை என்ன சொன்னாரு? உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆதாமை பார்த்து சொன்னார். ஆனால் இப்பொழுது மூத்த மகனை பார்த்து சொல்றார், நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய், இந்த பூமியிலே நிலையற்றவனாய் நீ அலைந்து திரிவாய் என்று சொன்னார். இப்படி சொல்லியும் அவனுடைய அந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்து தான் அவன் வேதனை அடைந்தானே அல்லாமல் மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக தன்னை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கும் நீங்களும் நானும், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமே என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களும் நானும் கேட்போமே என்றால், ஆண்டவர் எதை விரும்புகிறார், அவரை எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இதோ நாம் அறிந்து கொள்வோமே என்றால் இதன் மூலமாக மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் காத்திருக்கிறது. இந்த நாளிலும் தேவ செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆபேலை போல ஒரு மேன்மையான விசுவாச வாழ்க்கையை வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு சித்தமானதை நாம் செய்வோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரித்து, என் மகனே நீ செய்கிறது தவறு என்று சொல்வாரே என்றால் அதை விட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தி வாழ்வோமே என்றால் நிச்சயமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தேவ செய்தியை கேட்டது போல இதோ ஒரு மேன்மையான விசுவாச வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்துவோம் என்றால் நீதி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அதனால் ஆபேலை போல தூய்மையான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு சித்தமானதை செய்ய பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.